ஹே ஹாய் அம்மி! யாரெல்லாம் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்கலாம் கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்களே தவிர, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மாட்றீங்க. ஸோ ப்ளீஸ் ஆர்மி, நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டிலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ டைம் அவங்க அப்படி ட்ராவலில் இருக்கும்போது செம்ம கன்ஃபியூஸ்டோட டிஸ்டர்ப்டாகவே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் பக்கத்தில் ஜிம்மின் எல்லா பிளான் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தியோங் 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 என்ன ஜிம்னா என்னடா பண்ணுற? வண்டி ஓட்டிகிட்ருக்கடா, உன்னோட கவனம்லாம் எங்கே இருக்குது? இவ்வளோ டைம் கூப்பிட்றேன், காதை கேட்க மாட்டிருக்கு உனக்கு. இல்லை ஜெமன், மைண்டும் மனசு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குடா, சரியில்லை. ஏன் அவங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே டயாங்க்கு வந்து ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துடுது. ஸோ அதை கவனிக்காமல் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஜிம்மன் தான் டே மச்சான் அங்கே பார் அப்படின்றான். ஸோ அப்படியே எப்படியோ ஜஸ்ட் மிஸ் அப்படின்ற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்படியே போயிட்டு ஒரு ஓரமாக காரை பார்க் பண்ணிவிட்டு டயாங் என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, வாட்ஸ் அ ப்ராப்ளம் மேன், கொஞ்சம் ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு இல்லைடா நீ ட்ரைவ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உட்காந்துக்கிறாங்க சீட்டை. ஸோ ஜிம்மன் இப்போ வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு டேங் மனசுலையும் மைண்ட்லேயும் ஏதோ ஒன்று போட்டு யோசிச்சுட்ருக்கேன்னு மட்டும் தெரியுது. அவ்வளோ சீரியஸான விஷயமாடா யோசிச்சுட்ருக்கிறது? என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது ஜிம்மனா, புரியலடே. என்னோடய லைஃப், என் வாழ்க்கை ஜேகே புரியலடா. அவ ஏன் இப்படி பண்ணுறான்? ஏண்டா என்ன பண்ணா? ஏதாவது அஃபேர் அந்த மாதிரி? அதெல்லாம் இல்லை ஜிம்மன், அந்த மாதிரி கேரக்டரும் ஜங்கு கிடையாது. பட் எங்களோட வெட்டிங்கை 1 year ஆக போகுது. ஸ்டில் அவன் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் கூட யாருக்கும் தெரியாது. அண்டு உனக்கு நம்ம ஃபேமிலி அண்ட் அவனுக்கு அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா அவ்வளோதான் தெரியும். இன்னும் பப்ளிக்காக அஃபிஷியலாக எங்களுக்கு வெட்டிங் முடிஞ்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் இன்னைக்கு காலையில் கூட அவங்க தாத்தா ஃபோன் பண்ணி ஜேகே கிட்ட கேட்குறாங்க, இன்னும் ஏன்டா அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்க உனக்கு வெட்டிங் முடிஞ்சுன்னு, அதே இன்னும் பர்சனலாக சீக்ரெட்டாக வச்சுட்ருக்க, புரியல சங்கோக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸ்டில் அதுக்கு அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. எனக்கு தெரியும் தாத்தா எனக்கு எப்போ அனௌன்ஸ் பண்ணோன்னா, இப்போதைக்கு அது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். வாய் அவன் ஏன் அப்படி யோசிக்கிறான்? ஏன்னா அவன் காதலிச்சு மனசார தானே லவ் பண்ணிக்கிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் எதுக்காக பர்சனலாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறான்? ஐ டோன்ட் நோ. எனக்கு ஒரு வேளை அவன் என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அவனோட லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் இல்லை அவனை பற்றி ஏதாவது மறைக்கிறானோன்னு தோணுது. ஆனால் கண்டிப்பாக அது அஃபேர் இல்லை. அது என்னை தவிர்த்து அவன் வேறு யாரையுமே அப்படி ஒரு பார்வையிலையும் அப்படி ஒரு கோணத்துலேயும் பார்த்ததில்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டில் 2 yearsஆக அவனை நான் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். சங்குக்கு அப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேரக்டர் கிடையாது. நான் ஸ்டில் லவ் மீ, என்னை தான் லவ் பண்ணுறான். என்னை மட்டும்தான் அவனோட லைஃப் பார்ட்னர், அவனோட பெட்டர் ஆஃபாக பார்க்குறான். இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க பசங்க கூட அவன் பேசியிருக்கான், பழகியிருக்கான், அவுட்டிங் போயிருக்கான், என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் அவன் வெளியில் போயிட்டான்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஏது பண்ணிகிட்ருக்கான் எல்லாத்தையுமே நான் கேட்காத முன்னாடி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான். நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அந்த ஒரு பிளைண்டான ஹோப் அவன் எனக்கு கொடுத்துருக்கான்.
ஆனால் கண்டிப்பாக இது அஃபேர் மட்டும் இல்லை. பட் ஏன் அவன் வந்து இது சீக்ரெட்டாக இருக்கட்டும், பர்சனலாகவே இருக்கட்டும், ஒருவேளை வேறு ஏதாவது எனக்கு தெரியாமல் இல்லீகலாக பண்ணுறானானும் தெரியல. இல்லைடா, அவங்க எனக்கு புரியல. நீ என்ன சொல்ல வர? லைக் ராபரி, இல்லை கொள்ளைக்கார மாதிரி, இல்லை திருட மாதிரி, இல்லை மாஃபியா, அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ், இல்லை ஸ்மக்லிங், அந்த மாதிரி ஏதாவது. ஏன் அவன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது? அவன் பிஸ்னஸ் மேன் அப்படின்றதையும் தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது இப்போது தோணுதில்லை, எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இப்படி ஒரு தாட் இருக்குது. பிகாஸ் அவன் சம் டேஸ் நைட்டில் வீட்டுக்கு வருவான், வந்து 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டான், கால் வரும், கிளம்பி போயிடுவான். எங்கே போகிறேன்னு கேட்டால் காலையில் வந்துடுவதே அவங்க, அவ்வளோதான். நானும் அதை பற்றி பெருசாக கேட்டுக்கிட்டதில்லை. பட் எனக்கு என்னமோ இப்படி இருக்குமோன்னு டவுட்டாக இருக்கு. அவங்க என்ன சொல்கிற இப்போ கூட எனக்கு புரியலடா. அவன் மைண்டுக்குள்ளே என்னதான் அப்படி ஓடிட்டுருக்கு? இல்லை ஜமன், இது நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது நான் நேராகவே ஜங்குக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமாண்டா, அவன் தான் உன்னோட லைஃப் பார்ட்னர். அவனை பற்றி உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னாலும் நீ அவன்கிட்ட தான் கேட்டாகணும். அண்ட் ஜங்குக்கை பற்றி தெரிஞ்சவங்க இங்கே யாரும் நிறைய பேர் இல்லை. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் 14 வயசுலேயே வெளியில் வந்துட்டதால அவங்களுக்கும் அவ்வளோவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது நீ அவன்கிட்ட தான் கேட்டாகணும், உனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. அவன் சொல்லுவான், பொறுமையாக கேளு, டென்ஷன் ஆகாத, பதட்டப்படாத, எதையும் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, சரியா? நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும் டயாங். நீ உன்னோட லைஃப்பில் இது வரைக்கும் எதையுமே தப்பாக ஒரு முடிவாக கணக்கு போட்டு எடுத்தது கிடையாது. அதே மாதிரி உன்னோட லைஃப் பார்ட்னர் இவனையும் நீ தப்பாக சூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, சரியா? உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஜங்குக்கும் தப்பான ஆள் மாதிரி எனக்கு தெரியல. ஹீ இஸ் அ குட் கேரக்டர். அவன்கிட்ட குட் குவாலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது வரைக்கும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அண்ட் யார்கிட்டையுமே ஒரு மாதிரி திமிராக பேசியும் பார்த்தது கிடையாது. அந்த பணக்காரன் திமிரே அவன்கிட்ட இருக்காது. ஜஸ்ட் கேஷுவலாக நானும் ஒரு ஹியூமன் அப்படின்ற மாதிரி இருப்பான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஜங்குக்கிட்ட. அதே தான் ஜெமன் எனக்கும். ஆனால் ஏன் இந்த விஷயத்தில் இவன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு புரியல. கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு சைட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரொம்ப பிஸியாக இருக்கான் டயாங். பட் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு தாட், ஜேக்கு என்ன பண்ணுறான், இது பண்ணுறான், கால் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. பட் யாராவது வந்து கூப்பிட்டுறாங்க, ஏதாவது ஒரு ஒர்க் வந்துடுது, அவனால் முடியல. ஆனால் ஜேகே மட்டும் லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஓய் டயாங் சாப்பிட்டியா, என்ன பண்ணிகிட்ருக்க, ரொம்ப பிஸியா மேன், மெசேஜ் இல்லை, கால் இல்லை, நானும் பண்ணுவேன்னு பார்த்துட்ருக்கேன், ஒன்றும் பண்ண மாட்டேறேன், அவ்வளோ பிஸியா காலையில் சொன்ன மாதிரியே. சரி, ஓகேவா, ஐ லவ் யூ. அண்ட் நான் சாப்பிட்டுட்டேன், நீ ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குது, அங்கே போயிட்டு வர நைட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 8:30 இல்லை 9-10 வந்துடுவேன், சரியா? உனக்கு ஸ்விக்கியில் நைட்டுக்கு ஆர்டர் போட்டுடுறேன், வீட்டுக்கு வந்துடும், சாப்பிட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மெசேஜஸ் வந்து முடிஞ்சிருது. இந்த மெசேஜஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு 1 hour ஆகுது. 1 hour பிஃபோர் வந்து ஜங்குக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். 1 hourக்கு அப்புறம் நம்ம டே வந்து ரிசீவ் பண்ணி பார்க்குறான். அதை இதை பார்த்துட்டு என் மேலே இவ்வளோ அக்கறை இருக்குது இவனுக்கு. நான் நைட்டு போய் சமைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆர்டர் போட்டுறேன், நீ சாப்பிட்ரு அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு கேர், லவ் இருக்குது என் மேலே. பட் எதுக்காக அவன் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணுன்னு நினைக்கிறான் அப்படின்னு தெரியல. அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கான். இதை பார்த்துட்டு ஓகே டன் ஜங்குக், சேஃபாக போயிட்டு வா, ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி அப்படியே
அந்த இமோஜிஸ் வந்து சென்ட் பண்ணி விட்டு ஹக்கிங் இமோஜியும் வந்து சென்ட் பண்ணி விடுறான். சரி இதை ஜங்குக் பார்த்துட்டு ஒரு ஹார்ட்டிங் போட்டு லைக் பண்ணிவிட்டு லவ் யூடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்கே டேங்குமே போகுது. ஸோ கொஞ்சம் டே ஈவினிங் ஆகுது. நம்ம டேங் சைட்லேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பலாம், டைம் ஆச்சுன்ற மாதிரி கிளம்புறான். இப்போ அப்படியே டயாங் வந்து வீட்டுக்கு கிளம்புறான். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா வீடே ஒரே டார்க்காக இருக்குது. என்ன ஒரே ஒரு லைட்டு கூடமா போடலை? இல்லையே, காலையில் போட்டுட்டு தானே போகணும். ஒருவேளை ஜேகே ஆஃப் பண்ணிட்டானோ, இவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் வந்து டார்ச் வந்து ஆன் பண்ணி ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலான்னு போகிறான். உள்ளே போகும்போதே பின்னாடியிலேருந்து யாரோ ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். திடீர்னு அப்படியே பயந்து போய் ஜங்குக்கான்னு கத்துறான். நம்மகிட்ட அவங்க ஜங்குக் தான் பயப்படாத. ஏய் பைத்தியமாடா நீ, சே அப்படி சொல்லிட்டு மூச்சு வாங்குறான் நம்மகிட்ட. அவங்க என்ன ஆச்சுட்டே அவங்க. டேய் சத்தியமாக நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீ யாருமே இல்லை, டார்க்காக இருக்குது, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகலான்னு போகும்போது பேக்லேருந்து யாராவது வந்து ஹக் பண்ண எப்படி இருக்கும்? தூக்கி வாரி போட்டுருச்சு ஜேகே. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு பார்த்தேன், நீ தான் வர லேட் ஆகும்னு சொன்னியே, இவ்வளோ சீக்கிரம் இங்கே என்ன பண்ணுற? அப்படி சொன்னால் தானே நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வருவ, அதனால தான் அப்படி சொன்னேன். ஏன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? நான் சீக்கிரமாக வரணும் அப்படின்றதுக்காக? ஏன் உனக்கு தெரியாதா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு? ஐ டோன்ட் நோ. எல்லாம் மறந்துட்டியா தயாங்? புரியல ஜேகே, நீ என்ன சொல்ல வர? அடேய் நம்ம இன்றைக்கி தாண்டா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டோம். ஆமாம்ல, சாரி ஜங்குக், சாரி மறந்துட்டேன். என்ன ஒர்க் ப்ரெஷரா? அப்படின்னு சொல்லலாம், பட் இது வேறு ஒரு ப்ரெஷர், விடு, உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்ற மாதிரி தயங்க வந்து கேஷுவலாக உள்ளே போய்ட்றான். என்ன நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கோம், இவன் என்ன கேஷுவலாக உள்ளே போகிறான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் பார்த்துட்டு, டேயாங் நில்லு டேயாங், என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு மாதிரி கேட்குறான். நத்திங் ஜங்குக், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கு, நக்கா வேணால் காஃபி போட்டு தருவா? இல்லைடா, நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுறான். இங்கே ஜங்குக்கு என்னடா இவன் இப்படி பண்ண மாட்டானே, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஓகேடே அவங்க நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறான்னா டயாங்காக குக்லாம் பண்ணிவிட்டு அவனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் கச்சம்சான்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு டயாங் கிட்டே போய் பார்க்குறான். ஸோ டயாங்க்கு பார்த்தா ஃபுல் ஃபீவர், அவ்வளோ இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. ஜங்குக் கிட்ட பார்த்துட்டு டயாங் இங்கே பாரு டயாங் அப்படின்றான். பட் அவன் எந்திரிக்கவே இல்லை, சுத்தமாக மயங்கிட்டு இருக்கான் போல். அவனால் கண்ணு கூட திறக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜேகேக்கு. அப்படியே அந்த வெட் கிளாத்தை எடுத்துகிட்டு வந்து அவன் நெத்தியில் வச்சுட்டு டாக்டருக்கு கால் பண்ணுறான். சொல்லு ஜங்குக், என்னப்பா இன்னேரே கால் பண்ணியிருக்க? இல்லை சுகா, டயாங்க்கு உடம்பு சரியில்லை, அதான் உன்னால் வீட்டுக்கு வர முடியுமா? அவனால் இப்போ வர முடியாது போல், என்னால் இப்போ கூட்டிகிட்டு வர முடியாது, நீ வேணால் வந்து போறியா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை இப்போ எனக்கு நீ வர வரைக்கும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணும்ல, ஸோ அதை என்ன பண்ணும் அதை சொல்லு அப்படின்றான். எவ்வளோ ஃபீவர் இருக்குன்னு நம்ம வந்து தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 104 இருக்குது, அப்போ ரொம்ப ஹை ஃபீவர் தான் போல். இப்போ என்ன பண்ணுறது? நெத்தியில் வெட் கிளாத்தை வச்சியா? வச்சேன், கை கால் எல்லாத்தையுமே ஈர துணியால் தொடச்சி விடு. சரி அப்புறம் நான் வரேன் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டயாங்கிட்ட போயிட்டு நம்ம ஜங்குக் வந்து சுகா சொன்னது எல்லாத்தையுமே செய்கிறான். அப்படியே அவன் ஷர்ட்டு பேண்ட்டு பெல்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் உருவிட்டு நைட் கிளாத் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க கிளாத்ஸை மாற்றிட்டு அப்படியே அவனோட
பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வெட் கிளாத்தை வச்சு வைப் பண்ணி விட்டுட்டே இருக்கான். வைப் பண்ணி விட்டு அப்போ தான் கொஞ்சோண்டு கண்ணை திறக்கிறான் நம்ம டயாங். உங்களுக்கா என்னாச்சு டயாங்? தலை வலிக்குதுடா, முடியல. சரி டயாங், காஃபி குடிக்கிறியா? என்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பா. டேப்லெட் போடலண்டா, அட்லீஸ்ட் காஃபி குடிச்சு 2 பிஸ்கெட் சாப்பிடு, எந்திரி. முடியல ஜங்குக். சரி இரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி, ப்ரெட்டு, பிஸ்கெட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம டயாங் பக்கத்தில் வச்சுட்டு டயாங்கை எழுப்பி அவன் தோல் மேலே சாய்ச்சிக்கிறான். ஜங்குக் குளிருது, என்னால் முடியல. டயாங் இங்கே பாரு, கொஞ்சோண்டு சாப்பிடு சரியா, கொஞ்சோண்டு அப்படின்றான். முடியலடா, ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு மாதிரி இப்படியே ஒரு மாதிரி குளிரில் நம்ம நடுங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி ரொம்ப நடுங்குறான். ஸோ ஃபீவரும் ஹையாக இருக்குது. அப்படியே நம்ம ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஃபீட் பண்ணி விடுறான். ஸோ எப்படியோ ஒரு 4 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அந்த காஃபியை குடிச்சு முடிச்சிடறான் நம்ம டயாங். இருடா, அதை போய் வச்சுட்டு வந்துடுறான் அப்படி சொல்லிட்டு அவனை கொஞ்சமாக அப்படியே சாய்ச்சி உட்கார வச்சுட்டு நம்ம ஜங்கு கீழே போயிட்டு வர்றதுக்குள்ளே சாப்பிட்ட மொத்தத்தையும் நம்ம டயாங் அப்படியே வாமிட் பண்ணி வச்சுருக்கான் பெட்டில். இதை பார்த்துட்டு டயாங், அப்போ உனக்கு ரொம்ப முடியலையா அப்படின்னு மாதிரி கேட்குறான். முடியல. சரி, காலையில் நல்லா தானே இருந்தேன், இப்போ என்ன திடீர்னு என்ன பண்ண போய் சைட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வந்து என்னடா அது சைட்டில், அதை சொல்லு. ஒன்றும் இல்லை, சொல்லிட்டேன் அவங்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவனோட முதுகு சைடில் வந்து கை வச்சு பார்க்குறான். நம்ம ஜங்குக் மேலே வந்து பின்னாடி முதுகு சைடை வந்து ஜங்குக் வந்து பார்த்துருக்க மாட்டான். நம்ம அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கவர் பண்ணும்போது கூட. ஸோ அப்படியே முதுகு பக்கம் கை வச்சு பார்க்கும்போது நம்ம டயாங் வந்து அப்படின்ற மாதிரி கத்துறான். ஏய் என்னாச்சு அப்படி நம்ம பின்னாடி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பெட்டில் வந்து பிளட் ஸ்டெயின் ஆகிருக்கு. அப்புறம் அந்த நைட் ட்ரெஸ் அந்த கிளாத்லேயும் ப்ளட்டு ஒட்டியிருக்கு. அப்புறம் ரிமூவ் பண்ணதுலேயும் வந்து லைட்டாக ஒட்டியிருக்கு. சரி, இதை பார்த்துட்டு என்னடா ஆச்சு, என்னடா இது? அது வந்து என்னடா அவங்க சொல்லுடா. அது வந்து ஜங்குக், நான் சைட்லேருந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டுருந்தேன் காரில். அப்போ யாரோ ஒரு 4-5 பேர் பிளாக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஏய் என்னடா சொல்கிற? ஆமாம், நீ தானே ஜங்குக்கோட பெட்டர் ஆஃப் அப்படின்னு கேட்டு நான் ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அதில் நான் எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் கார்லையே. அப்போது கிளம்பி வரும்போது தான் இந்த காயம். வேறு ஒன்றும் இல்லை, வலிக்குது ஜங்குக். சரி இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்போது நம்மளால் இவன் நம்மளை பப்ளிக்காக நம்ம ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்ததே இதனால தான். ஆனால் சொல்லாமலே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே சொல்லாமல் இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தக்க ப்ரொடெக்ஷனாக நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சுகா எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்குறான் சத்தமாக. ஆந்தி வேடா வந்துட்டேன், இன்னொரு 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மயிறு சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி கத்துறான். என்னடா ஆச்சு? மண்ணாங்குட்டி சீக்கிரம் வந்து தொலை, இல்லை என் வாயில் நல்லா வருது அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சரி நீ பதட்டப்படாத, வர இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இங்கே சுகா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறான். அப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம டயாங் அப்படியே முடியாமல் மயங்கி போய் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனால் முடியல. அந்த வாமிட் எடுத்தது எல்லாத்தையுமே வந்து தொடச்சி முடிச்சுட்டு அந்த ஃபீவர் வேறு ஹை ஆகிட்டே இருக்குது. இவனுக்கு ஒரு முதுகில் நம்ம ஜெயம் மூவியில் ஜெயம் ரவிக்கு பின்னாடி அடி போட்டிருக்கோம்ல முதுகில், அந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது.
ஸோ அப்படியே நம்ம சுகா இதை பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்றான். டேய் ஓ மை காடெல்லாம் அப்புறமா சொல்லலாம், அவனை காப்பாற்றுடா, அவன் என் உயிரிடா அப்படின்னு மாரி தங்குக்கு சொல்கிறான். சரி சரி பொறுமை பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்க வந்துட்டு, டயாங் இப்போ நீ கொஞ்சம் ஓகே தானே, உனக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது அண்ட் பெயினும் அதிகமாக இருக்கிறதால உனக்கு பெயின் கில்லர்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு அங்கே ஸ்டிச் பண்ணிடுறேன், ஓகேவா? ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம டயாங் வந்து சாஞ்சு அப்படியே உட்காந்துட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் சாய முடியாமல் சாயறான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அவனை அப்படியே டயாங் என்னை ஹக் பண்ணிக்கோ டயாங் அப்படின்றான். முடியல ஜேகே, டயாங் ப்ளீஸ் டயாங் சொன்னது செய் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கை வந்து அவனே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். எங்கே வலிக்க போதும் அப்படி சொல்லிட்டு, டே பார்த்து பண்ணுறா பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா தானே பண்ணுறேன், நான் டாக்டர்டா கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு மாரி சொல்லிட்டு நம்ம சுகா வந்து பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடும்போது அப்படின்ற மாதிரி கத்துறோம். நம்ம டேங் 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கு அப்படியே அழுகுறான். அவனால் முடியல. ஐயோ என்னாச்சோ, என்னோட எங்கேயோ ஐயோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி அவன் என்னென்னமோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். டயாங்க பார்த்துட்டு அவன் நிலமைய சுத்தமாக ஜங்குக்கால் அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி பயம், பதட்டம், கோவம், என்னாச்சோ அது ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு. அந்த ஃபீலிங் எல்லாமே சேர்ந்து அப்படியே அழுகையாக வருது. நம்ம டயாங்க பார்த்துட்டு நம்ம ஜேகேக்கு அப்படியே அழுதுகிட்டே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் சரியா, கொஞ்ச நேரம் அப்படி சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல அவ்வளோ பெயின் இல்லை நம்ம டயாங்கு. ஸோ அப்படியே அந்த இடத்துல நம்ம சுகா வந்து நல்லா பஞ்சை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே பார்த்தா அப்படியே ரெட் கலரில் அப்படியே பஞ்சு குவியலாக இருக்குது பக்கத்தில் டயாங் பக்கத்தில். ஸோ அப்படியே அந்த பஞ்செல்லாம் வச்சுட்டு இது பண்ணி ஸ்டிச் பண்ணி அப்படியே ஒரு பெரிய கட்டாக போட்டு விடுறான். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம டயாங் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்க்குறான் ஜேகே. அவன் அப்படியே இந்த ஸ்டிச் பண்ணால் அந்த பெயின் கலர் போட்டுமே டயாங்க்கு வந்து வலிக்குது லைட்டாக. ஸோ அந்த பெயினில் இந்த ஃபீவரில் மொத்தமாக வந்து அவன் ஒரு மாதிரி மயங்கி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி டல் ஆகிடுறான். ஸோ அப்படியே மயங்கிட்டு அப்படியே இருக்கான். ஸோ சுகா வந்து நான் வந்து இவனுக்கு நரம்பு ஊசி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு வலிக்கும், ஆல்ரெடி நிறையா வலிக்குது, நீ வேணால் என்ன பண்ணு அந்த குளுக்கோஸ் ஏற்றுவோம்ல ஸோ அது மூலயமா இன்ஜெக்ட் பண்ணிவிடு அப்படின்றான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பாட்டில் குளுக்கோஸை வந்து செட் பண்ணி அதில் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டு, ஓகே இந்த டேப்லெட் எல்லாம் கரெக்டாக கூட அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், இப்போதைக்கு அவனுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காத, அது காயம் வந்து சரியாகணும் சரியா, அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது ஆகும், அப்பப்போ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சுகா வந்து கிளம்பிடுறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே டயாங்கை பார்த்துட்டு அவன் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கான். டயாங் படுத்துட்ருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேகே அப்படியே நீல் டவுன் போட்டு, டயாங் சாரிடா எல்லாம் என்னால் தான், நான் தான் இந்த பெரிய ப்ராப்ளம்க்கு பெரிய ரீசன், என்னை பற்றி இன்னும் நான் உங்ககிட்ட ஒன்றும் ஒழுங்காக சொல்லாதது பெரிய மிஸ்டேக்காக போயிடுச்சு, சாரி டே, லவ் யூ ஸோ மச்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றான். ஸோ டயாங் அப்படியே கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு, ஜங்குக் லவ் யூ டூ, வலிக்குதுடா முடியல ரொம்ப வலிக்குது அப்படின்றான். ஒன்றும் இல்லை டயாங், உளுருது ரொம்ப அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி நடுங்குறான். ஸோ அப்படியே நம்ம டயாங்கை வந்துட்டு ஜேகே ஹக் பண்ணிவிட்டு அவனோட அந்த மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியனில் அந்த ஹீரோயினியை வந்து நம்ம ஹீரோ ஹக் பண்ணுவான்ல அந்த கோட்குள்ளே இழுத்து, ஸோ அந்த மாதிரி நம்ம டயாங் வந்து ஹக் பண்ணி அழகாக அவனை அந்த கட்டில் அவனோட கை எதுவுமே படாத மாதிரி டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி அழகாக தூக்கி உட்கார வச்சு அவன் மேலே அப்படியே சாய்ச்சிட்டு, இப்போ எப்படி இருக்குட்டே உனக்கு, இப்போ எப்படா இருக்கு, பரவாயில்ல ஜேகே பசிக்குது இருடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்டுக்கு வந்து கால் பண்ணுறான். ஸோ மெய்டு வந்து சொல்லுங்கள் பாஸ், கீழே நான் குக் பண்ணி வச்சுருக்கேன்ல ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ரூம்க்கு வாங்க அப்படின்றான்.
சரி ஓகே பாஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப லைட் ஃபுட்டாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ அதை எடுத்து அப்படியே ஜங்குக்கு வந்து டயாங்க்கு ஃபீட் பண்ணுறான். ஸோ டயாங்குமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான். டயாங் இன்னும் கொஞ்சம் இருக்குது, சாப்பிட்ரு ப்ளீஸ்டா, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. முடியல ஜங்குக், முழுங்க முடியல, வலிக்குது. சரி ஓகே நீ ஸ்டெயின் பண்ணாத, சரியா ஸ்டெயின் பண்ணாத. ஜங்குக் நீ அழுவாத, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்று விட்டெல்லாம் போயிட மாட்டேன். ஐ லவ் யூ டூ டயாங், ஐ லவ் யூ டூ. இப்போது எதுவும் பேசாத, சரியா அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடு. அந்த டேப்லெட் மட்டும் போட்டுக்கோ. அப்படின்ற மாதிரி டேப்லெட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம்லாம் அந்த டேப்லெட்டோட எஃபர்ட், அந்த ஸ்டிச் பண்ணது, அந்த டயர்ட்னஸ், அது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி ஆகி நம்ம டேங் வந்து நல்லா க்யூட் பேபி மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடுறான். சரி ஓகே ஆமி, இதோட இது இருக்கட்டும், அடுத்த பாட்டில் பார்க்கலாம். டாடா பாய்.